ஃபோனை வச்சு போட்டு வந்து அந்த ஃபோன் அன்னைக்கு விடுங்க இன்று மட்டக்களப்பு மஞ்சந்துருவாய் தொழில்நுட்ப கல்லூரிக்கு விஜயம் செய்திருக்கின்ற ஒரு பாடசாலை மாணவர்கள், அதாவது 40 வட்டையில் இருந்தும் அதே போன்று மாவடி முன்மாரியிலும் இருந்து விஜயம் செய்திருக்கிறார்கள். அதாவது மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியிலே என்னென்ன பாடநெறிகள் இருக்கின்றன, என்னென்ன நடைபெறுகின்றது என்பதை பார்ப்பதற்காக இந்த மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இதை ஏற்கனவே என்னிடம், அதாவது அன்புக்குரிய நண்பர் என்று கூறலாம், அவர் அவடத்தை நிற்கிறார், கொஞ்சம் வாங்க, உங்களுடைய முகத்தை காட்டு வாங்க. அதாவது நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இவரை எனக்கு, நான் எனது ஊடகத்துறை வரலாற்றிலே 25 வருடமே எனக்கு ஆரம்பத்தில் இருந்து வரை தெரியும். கிட்டத்தட்ட 25 வருடம் என்று சொல்லலாம், 25 வருடங்களாக தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது இவர் படுவாங்கரையைச் சேர்ந்தவர், அம்பலாந்துறையைச் சேர்ந்தவர், என்ன அம்பலாந்துறையைச் சேர்ந்தவர். அதே போன்று நான் எப்போது படுவாங்கரை பிரதேசத்துக்கு சென்றேனோ, வீரம்பிள்ளை நிலம் படுவாங்கரையை சென்றேனோ, அங்கெல்லாம் நான் இவரை சந்திப்பேன். இவர் எந்த நேரம் செல்லுகின்ற நேரம் எல்லாம் இவர் கிராமத்தினுடைய அபிவிருத்தி, மக்களுடைய அபிவிருத்தி, குறைபாடுகள் தொடர்பாக என்னோட கழித்துக் கொண்டிருப்பார். அதை வெறும் ஊடாக சக்தியிலே பல சக்தியின் தேடல்களை அன்று ஒளிபரப்பி இருக்கின்றேன். அது மாத்திரமில்லை, ஒரு வெகுஜன, அதாவது யதார்த்தவாதி என்பதனால் பல நண்பர்களும் இருக்கின்றார்கள், ஒரு சில விரல் விட்ட கொள்ளக்கூடிய எதிரிகளும் இருக்கின்றார்கள். ஆகவே இவருடன் நான் அங்கு சென்றால், படுவங்கரைக்கு சென்றால், கிராமத்தினுடைய பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள், எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கதைத்தாலும் கூட இவருடைய அரசியல் நான் அதிகமாக கதைத்துக் கொள்வேன். ஆகவே ஒரு யதார்த்தபூர்வமான அரசியலை விரும்புவர் அவர். தற்போது எல்லாம் இந்த அரசியல், இந்த கட்சி என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆகவே இவர் ஒரு மிக முக்கியமான, நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், இவர் அண்மையிலே என்னுடன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, அதற்கு தான் நான் இவ்வளவு நேரம் இதை கூறினேன், தொடர்பு கொண்டு, சார் உங்களுக்கு பாடசாலைக்கு, உங்களோட டெக்னோ காலேஜுக்கு நான் மாணவர்களை கூட்டி வர வேண்டும், கூட்டி வரவாட்டு கேட்டார். தம்பி, நான் இங்கே ஒரு சின்ன ஒரு துரும்பு, நான் அதற்குரிய அனுமதியை நான் தர முடியாது, ஆகவே நீங்கள் அதிபருடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று இப்படி படித்து விட்டேன். திரும்பி என்னிடம் எடுத்து அதிபர் ஒரு நம்பரை தாருங்கள், திரும்ப அதிபர் நம்பரை கொடுத்து, அதன் பின்பு இவர் அதிபருடன் தொடர்பு கொண்டிருந்தார், அதாவது கடிதங்களை எடுத்திருந்தார் என்று நினைக்கிறேன். அதன் பின்பு இவர் என்னோட திரும்ப கூட தொடர்பு கொண்டு, நாங்கள் கூட தொடர்பு கல்விக்கு வரப்போகின்றோம் என்ற விஷயத்தில் மிகவும் அக்கறையாக இருந்தார். நான் இவரை அன்று சந்திக்கும் போது இவர் அந்த தொழிலில் இல்லை. என்ன, நான் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் பட்டதாரியாக இருந்தீர்கள், என்ன பட்டதாரியாக இருந்தார்கள், தொழில் எடுக்கிறீர்கள். தற்போது நீங்கள் ஆசிரியர், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டீச்சர். அந்த வகையிலே மாவடி முன்மாறி மட்டக்களப்பு மாவட்டத்திலே படுவாங்கரை பிரதேசத்திலே வீரம் சரிந்த விளைநிலத்திலே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற பிரதேசத்திலே உள்ள 2 பாடசாலைகள் மாவடி முன்மாறி, அடுத்தது 40 வட்டை. அந்த 2 பாடசாலைகளுடைய அதிபர் நிற்கின்றார். நான் அதிபரிடம் கேட்டு பார்ப்போம், இந்த மாணவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள்? தரம் 8 தொடக்கம் 9 வகையான 9 வரையான மாணவர்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். நீங்க இந்த மாணவர்களை அழைத்து வரும்போது ஏன் இந்த மாணவர்களை நீங்கள் அழைத்து வந்தீர்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? மாணவர்களுக்கான ஊழலுக்கு பிற்பாடான கல்வி என்னது இருக்கிறது, அதை நாங்கள் எவ்வாறு கொண்டு சென்றால் எங்களுடைய வாழ்க்கைக்கான கல்வி, அந்த வாழ்க்கையோடு சேர்ந்த தொழிலையும் எவ்வாறு தேடிக்கொள்ளலாம், அதாவது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் செல்லாமல், கல்வி செல்லாமல் தவறவிடப்படுகின்ற மாணவர்களுக்கான ஒரு கல்வி நடவடிக்கையாக தான் இதை அவை அதிபருடன் கதைக்கின்ற போதே எனக்கு விளங்குகின்றது. அதிபர், நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பட்டதாரி,
பட்டதாரி இல்லை கலைப்பட்டதாரியா அல்லது கலைப்பட்டதாரி, அதே போல் SLPS ஸ்ரீலங்கா பிரின்சிபல் சர்வீஸில் சேர்ந்து நீங்கள் அண்மையில் இருந்தால் கரகாலம் இருக்கிறீங்க, அண்மையிலிருந்து SLPSல உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் கதைக்கக்கூடிய எனக்கு விளங்கினது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி. ஆகவே அதாவது அது ஒரு அழகாக சொல்லுகின்றார். பாடசாலை கல்வி மாத்திரமல்ல, தொழிற்கல்வியை பயில்வதன் ஊடாக அவர்களை ஒரு பூர்ண திருப்தி உள்ள ஒரு மனிதனாக மாற்ற முடியும். ஆகவே அந்த தொழிற்கல்விக்காக பெறுவதற்காக மாணவர்களுக்கு ஒரு விழிப்பூட்டலை செய்வதற்காக இந்த மாணவர்களை நாங்கள் இங்கே அழைத்து வந்தோம் என்று கூறுகின்றார். அதே போன்று உங்களுடைய பாடசாலை, அதனுடைய பாடசாலை 40 வட்டை விபுலானந்தா வித்யாலயம். தற்போது அந்த பாடசாலையிலே எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? 18 ஆசிரியர்கள் கடமை புரிகிறார்கள். அந்த நேரத்திலே ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது. நான் அந்த பாடசாலைக்கு விஜயம் செய்திருக்கிறேன். சத்தின்றவர்கள் ஊடாக ஒரு தடவை நான் போட்ட ஞாபகம். ஆகவே நான் 18 ஆசிரியர்களை கொண்டு இயங்குகின்றது. அங்கு தற்போது என்ன குறைபாடுகள் இருந்தது? மாணவர்களுக்கான கற்றல் வளங்கள் அதோடு மாணவர்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை விட அவர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் போன்றது எங்களுக்கு அங்கே மிக சிரமமானதாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் கற்றல் வளங்கள் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? கற்றல் வளங்கள் சொன்னால் மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டலுக்கான கற்றல் வளங்கள் போதுமானது. தொழில் வழிகாட்டலுக்கான கற்றல் வளங்கள் இல்லை என்றால் நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? உதாரணமாக 40 வட்டை மாவடி மாறி பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களோ சரி மாணவிகளை எடுத்துக்கொண்டால் மிக திறமையானவர்கள் இருக்கிறார்கள். அந்த சூழலை பௌதிக சூழலை எடுத்துக்கொண்டு நோக்கினாங்க. நான் எங்களுடைய பௌதிக சூழலில் இருக்கிற மிகவும் ஒரு வரப்பிரசாதம் விவசாயம் என்று சொன்னால் நாங்கள் இரண்டாவது இருப்பாக என்கின்ற அந்த கடப்பாடிலிருந்து அவர்களை விடுபட வைக்க வேண்டும் என்றால் அங்கு சிறந்த தொழில் வழிகாட்டலுக்கான களம் வேண்டும். சாதாரணமாக செய்தால் ஒரு சாதாரண வகுப்பு மாணவரோ விவசாயத்தை செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த விவசாயத்துக்கூடாக சென்று அவர் மேலதிக கல்விக்கான அந்த டிப்ளோமாவை எவ்வாறு பெறுவது என்பது இவர்களுக்கு கொஞ்சம் அந்த தடங்கள் இருக்கிறது. அந்த தடங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது இவர்களுக்கான விவசாய நடவடிக்கை நாட்டுக்கான முதுகெலும்பாகவும் மாறக்கூடிய திறமை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த விவசாய நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது உங்களுக்கு. அடுத்தது சாதாரணமாக அங்கே இருக்கிற மாணவர்களை சிலர் எடுத்துக்கொண்டால் மிக்க தொழில்நுட்ப அறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அண்மையில் கூட நாங்கள் ஒரு ஓயலோடு விடுபட்ட மாணவரை நாங்கள் சென்று அவரை அணுகியிருந்தோம். அவர் அந்த பாடசாலையில் கல்வி கற்று ஓயலோடு நின்று விட்டார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு ஒரு சிறந்த ஹெலிகாப்டரோடைய வடிவமைத்தார். அப்போ அப்படியானவர்களுக்கெல்லாம் இந்த பாடசாலையின் கல்வி விட்டாலும் இது சிறந்ததாக இருக்கும். அப்போ அப்படியானவர்களை கொண்டு வருவதற்கு தான் அது சிரமம் இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த ஹெலிகாப்டரை வடிவமைத்தார் என்று சொன்னீர்கள். அதாவது அந்த வடிவமைத்தவர் அவராது NBQ4, NBQ3, NBQ4 என்ற அந்த மட்டங்களிலே போய் 7வது மட்டம் டிகிரி வரையில் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அது துணைப்பக் கல்லூரியிலே இருக்கின்றது, பல பாடநெறிகள் இருக்கின்றது. அவர் அந்த ஹெலிகாப்டரை வடிவமைத்தபடியினால் அவரிடம் சொல்லுங்கள், இந்த முறை அதாவது எங்களிடம் மோட்டார் வாகன திருத்து அதாவது மோட்டார் வெஹிக்கிள் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி என்கின்ற ஒரு பாடநெறி இங்கே இருக்கின்றது. NBQ level 4 அவர் அதில் வருவாராக இருந்தால் 4 செய்து 5 செய்து 6 செய்து 7 செய்து அவர் எங்கேயோ போகலாம். ஒரு தொழில் அதாவது ஒரு ஹெலிகாப்டரை வடிவமைப்பது என்றால் சாதாரணமான விடயம் இல்லை. ஆகவே அவருடைய நல்ல நாலேஜோடு இருக்குதா இல்லை நீங்கள் திரும்ப சொல்லக்கூடிய நீங்கள் அவரது ஒரு விடயத்தை சுட்டி காட்டீங்க. அதாவது அதுக்குரிய வளங்கள் இல்லை என்கின்ற போது என்ன வளத்தை எதிர்பார்க்கிறீங்க? வளங்கள் சொல்லக்கூட அப்போ அவர் அந்த ஹெலிகாப்டரை வடிவமைச்சது சாதாரணமான ஒரு மோட்டார் பைக் என்ஜினை வச்சு தான் வடிவமைத்து அதை பறக்க விட்டு காட்டினார். அப்படியான திறமை இருந்தது. ஆனால் அங்கிருந்த அந்த போர் சூழல் காரணமாக தான் அவர் அதை திரும்ப அந்த அசம்பிளி கிரவுண்டை பிரித்து விட்டார். அதாவது போர்ச்சூழல் காரணமாக பிரித்து விட்டார். அதாவது மோட்டார் பைக்கினுடைய இன்ஜின், ஒரு இன்ஜின் தான் ஹெலிகாப்டரை பறக்க வைப்பதற்கு தேவை என்பதை எடுத்து பறக்க வைத்து காட்டியிருக்கிறார். அதை பிரித்து விட இப்போ திரும்பவும் நான் கேட்கிறேன், உங்களது பாடசாலைகளில் எல்லாம் இருக்கிறது, 18 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே கற்றல் அதாவது வளங்கள் இல்லை என்கின்ற விடயத்தை தான் நீங்கள் குறிப்பிடுறது. அதை என்ன வளம் என்னத்தை கேட்குறீங்க? எங்கள் மாணவர்களுக்கான அந்த இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு இயந்திரங்களை உருவாக்கி அந்த இயந்திரங்களுக்குள்ளாக புதிய படைப்புகளை படைப்பதற்கான அந்த என்ஜின்கள் அது போன்ற அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த என்ஜினோடு தயாரிக்கப்படக்கூடிய வேறு மிஷின்கள் அப்படியானவர்கள் இருக்கும் என்றால் அதை உருவாக்கக்கூடியவர்கள். அண்மையில் கூட ஒரு மாணவர் சாதாரண ஊசை வைத்துக்கொண்டு அவர்கள் வடிவமைப்பாக பச்சை ஊற்றக்கூடிய மிஷினையும் வடிவமைக்கிறார். அது மதிநுட்பமான பல வேலை திட்டங்களை செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் நீங்களும் அந்த துறையிலே சற்று அனுபவம் உள்ளவர் போல் இருக்கிறது. அவர் தானே
இவ்வாறானவற்றை விரும்புகின்ற ஒருவராக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களது பாடசாலைக்கு இந்த கற்றல் வளங்கள் என்று கூறுகின்ற போது, அதாவது நீங்கள் சொன்னவற்றை தருவதாக இருந்தால் அங்கே தொழில்நுட்ப பாடநெறி இருக்க வேண்டும். ஓஎல்இலே அல்லது இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கணும். அது இல்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் சொன்னாலும் இப்போ அண்மை காலத்தில் ஆரம்பித்த பாடசாலையால் அந்த தொழில்நுட்ப பாடத்துக்கான வசதிகள் அதிகம் இல்லை. ஆனால் அந்த சூழலிலே தொழில்நுட்ப பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு உயர்தரமான பாடசாலையாக மாறுகின்ற பொழுது நிறைய மாணவர்கள் அந்த தொழில் வழிகாட்டலுக்கு கூடாக அந்த கல்வியை முன்னெடுக்கக்கூடிய வசதி நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த மாணவர்களை அழைத்து வந்த 2 பாடசாலைகள் மாவடி முன்மாறி, மற்றது 40 வட்டை அதிபருடன் கதைத்து பார்க்கின்ற போது அதிபரின் பானையில் நிறைய இருக்கிறது. அகப்பையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி விடுகின்றார், தருகின்றார். எனக்கு நான் சுவையாக சாப்பிடுகின்றேன். அவை மேலும் அந்த இவர் குறிப்பிட்ட அந்த 2 மாணவர்களை சந்திப்பதற்கு நான் மீண்டும் உங்களது பாடசாலைக்கு விஜயம் செய்வேன் என்கின்ற விடயத்தை குறித்து அரசியல்வாதிகளே, அதிகாரிகளே, மாகாண கல்வி பணிப்பாளரே, வலய கல்வி படிப்பாளரே, இவர் கேட்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்து, அதாவது படுவாங்கரை பிரதேசம், பின்தங்கிய பிரதேசம், போர்ச்சூழலால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், அங்கு நல்ல மூளையுடைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவற்றை செய்வதற்கு எங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் சார்ந்த பலங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அங்கு அவர் சொல்வதை பார்த்து உயர்தரமை ஆரம்பிக்க வேண்டும். இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற பாடநெறிகளை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது சாதாரண தரத்திலே அந்த பாடங்களை உட்புகுத்தக்கூடிய வகையிலே அந்த வளங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அரசியல்வாதிகளாகிய உங்களுடைய அதாவது உங்களுடைய கவனம் இந்த பாடசாலை 2லும் திரும்பமாக இருந்தால் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்கலாம். ஆகவே பாராளுமன்றத்துக்கு சென்று நீங்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டுகின்ற போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டி கல்வி அமைச்சரிடம் இருந்து இன்றைக்கு ஒரு வழியை நீங்கள் தேடுவீர்கள் என்கின்ற விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பெற்றவனாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்ததில் என்னத்தை பார்த்தீங்க, என்னத்தை விளங்கி கொண்டீங்க, என்ன அறிவை பெற்றீங்க? தொழில்நுட்ப ரீதியான, அதாவது இடைவிலகளில் நிற்கிற மாணவர்களுக்கு இந்த தொழில்நுட்ப கல்லூரி எப்படி உதவுதுன்னு சொல்கிறது கற்றுக்கொள்ளும். அதாவது இடைவிலகிய மாணவர்கள், அதாவது தரம் 9ல் எங்களோட ஸ்கூலில் தரம் 9ல் இருந்து இடைவிலகின மாணவர்கள் இருக்காங்க. அது மாதிரி ஓஎல் பாஸ் பண்ணாமல், அதாவது ஏல் படிக்க போக இயலாத தகுதி இல்லாத மாணவர்களுக்கு அப்படியான மாணவர்களுக்கு இந்த தொழில்நுட்ப கல்லூரி உதவக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த படிப்பு அறிவு இல்லாத கிராமத்தில் அவர்கள் தொழில்துறையில் முன்னேறி இந்த இடங்களில் சேவை செய்வது. ஃபாஸ்ட் இந்த மார்க் எடுக்காமல் அந்த வேலைக்கு திறனுக்கு ஏற்ற மாதிரி படிப்பிக்கிறதுக்காக அந்த படிப்பு பண்ணாமல் ஏல் பாஸ் பண்ணாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இங்கே தொழில் வாய்ப்பு நிறைய பெற்றுக் கொடுப்பாங்க.